முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, கொட்டுற முடி நிற்கிறதுக்கு, நல்லா முடி வளர்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன மண் இருந்தால் போயிருங்க. அடுத்ததாக வாஷ் பண்ண கருவேப்பிலையை அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. திரும்பவும் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. திரும்பவும் ஒருக்கோ அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. இதை ஒரு ஃபில்டரில் ஊற்றி வடிகட்டிக்கலாங்க. நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கிறீங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இந்த கருவேப்பிலை ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தொடர்ந்து 30 நாள் குடிச்சிட்டு வர்றப்ப முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, முடி நல்லா கருன்னு அடர்த்தியாக நீளமாகவும் வளருங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ரொம்ப ஹெல்த்தியான வல்லாரை கீரையை வச்சு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரை கீரை எடுத்துக்கலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன மண் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போயிருங்க. அதுக்காக தான் வாஷ் பண்ணுறோம். இப்போ வாஷ் பண்ண வல்லாரக்கீரையை அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டைம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. திரும்பவும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. திரும்பவும் 1 டைம் நல்லா அரைச்சிக்கலாங்க. இதை அப்படியே ஒரு ஜல்லடையில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வயிற்றில் வர புண்ணை ஆற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை ரொம்ப குறைக்குங்க. இந்த ஜூஸ் எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிக்கலாங்க. வாரத்துக்கு 1 நாள் இல்லாட்டி 2 நாள் எடுத்துக்கலாங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்தால் போதுங்க. ஒரு 50 மில்லி 60 மில்லி குடித்தாவே போதுங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.